ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கறி குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அண்ட் இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். அண்ட் இன்றைக்கி இந்த கறி குழம்பு பார்த்திங்கன்னா சிக்கன் வச்சு தான் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். 1 கிலோ சிக்கன் அண்ட் வெங்காயம், தக்காளி, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், மிளகு, அரிசி, கொத்தமல்லி, தென் பூண்டு, இஞ்சி, வரமிளகாய். இதில் பாதி ஐட்டம் பேஸ்ட் பண்ண போகிறோம், பாதி தான் கறி குழம்பு செய்யும்போது வதக்க போகிறோம். ஓகேங்களா? நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே சிக்கனை ஊற வச்சிடலாம். அதுக்கு நான் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் அண்ட் 2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சில்லி தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் சாதா மிளகாய் தூள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். தென் கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கெட்டியான தயிர் எனக்கு கிடைக்கல, ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருந்துச்சு. ஸோ இருக்கிறத நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கை வச்சு நல்லா பெசரி எடுத்து வச்சுருங்க. இது கண்டிப்பாக ஒரு 1 ஹவராவது ஊறணுங்க. 1 ஹவர் ஊறிச்சுன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா காரம் உப்புலாம் இறங்கியிருக்கும். ஓகே, இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மசாலாவை அரைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி ஏலக்காய், பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் வறுத்தெடுத்துடலாம். இது கூடவே நான் 4 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 10லேருந்து 12 பூண்டு, உரிச்ச பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். தென் ஒரு 4-5 துண்டு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இதுக்கப்புறம் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி ஆட் பண்ணிக்கலாம். தென் சீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் அல்லது சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்தெடுத்துடலாம். இது கூடவே நம்ம ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டு வதக்கிடலாம். கூடவே கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைக்க போகிறோம் இல்லையா மசாலா, இது தாங்க இந்த குழம்புக்கே ஹைலைட்டு. ஸோ நம்ம குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரத்துக்கு மெயினாக இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணி ஆட் பண்ணணும். ஓகே, கறி 1 ஹவர் நல்லா ஊறிடுச்சு. வாங்க இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஸோ எப்பயும் போல் வானலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கிராம்பு, பட்டை, ஏலக்காய் போட்டு நல்லா தாளிச்சிடலாம். அது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் கிடைச்சா நல்லது, அப்படி இல்லை அப்படின்னாலும் பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது நல்லா நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துருங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நான் எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் ஒரு 2லேருந்து 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இது இன்னும் நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட்டாக ஆகணும். பட் இந்த கன்சிஸ்டன்சிலே நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம ஊற வச்சுருக்க அந்த சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனும் அந்த வெங்காயம், தக்காளிலாம் ஆட் பண்ணோம் இல்லையா, அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விடுங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு இந்த மாதிரி பெரட்டி விடுறோமோ அந்த அளவுக்கு அந்த சிக்கனில் மசாலாலாம் இறங்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷமாவது இந்த மாதிரி பெரட்டி விடணும். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே வேக விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை இந்த சிக்கன் கூட ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இந்த மசாலாவை இந்த சிக்கன் கூட நல்லா பெரட்டி எடுத்துருங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா பெரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியோட குவான்டிட்டியை அதிகப்படுத்திக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நம்ம கறி ஊற வைக்கும்போது நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கறி குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னொரு ஃபைனலான ஒரு ப்ராசஸ் இருக்குது. நல்லா சிக்கன் ஒரு 3/4 பாகம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம கசகசா, முந்திரி, தென் பெருஞ்சீரகம், இதை 3த்தையும் அரைச்சி இதில் ஆட் பண்ணணும்.
வாங்க நம்ம அதை ரெடி பண்ணலாம். சிக்கன் வெந்துகிட்டே இருக்கட்டும். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன். ஒரு 4லேருந்து 5 முந்திரி பயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு தண்ணியில் ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காவை நான் தேங்காய் பல் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் திருகி எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்துட்டு நம்ம அட்லீஸ்ட் வந்துட்டு 20 மினிட்ஸ் வந்துட்டு இந்த கறியை வேக வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கசகசா முந்திரி பெருஞ்சீரகம் இருக்குங்க இல்லையா, இந்த பேஸ்ட்டை நம்ம அந்த கொதிக்கிற குழம்புல வந்துட்டு ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். கசகசா பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு வயிற்று புண்ணுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் எந்த சமையல் செஞ்சாலும் அப்பப்போ வந்துட்டு இந்த கசகசாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி ஊற்றணும் இல்லையா, அரைச்சி ஊற்றிட்டு இந்த மாதிரி கரண்டியால் கிண்டி விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக வந்துட்டு நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தழையை அது மேலே தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த கறி குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கறி குழம்பு வாசனை வீட்டையே தூக்குதுங்க. இவ்வளோதாங்க. இதில் ஒரு கரண்டியை மொண்டு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.